திமுக தேர்தல் அறிக்கை குறித்து அக்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது என கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, 5 ஆண்டுகால ஆட்சியில் திமுக அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளதாகவும், டிஎன்பிஎஸ்சி தேர்வை திமுக அரசால் ஒழுங்காக நடத்த முடியவில்லை எனவும், விலைவாசி உயர்வை தடுக்க திமுக எதுவும் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2024-25 1,36,000 கோடி அதிகமா வருமானம் வருது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? புதிய கல்லூரி கொண்டாந்தீங்களா? புதிய அரசு மருத்துவமனை கொண்டாந்தீங்களா? புதிய மாவட்டத்தை உருவாக்குனீங்களா? புதிய தாலுகா உருவாக்குனீங்களா? எதுவுமே இல்ல. கடன் அதிகம், வருமானம் அதிகம், புதிய திட்டம் இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? மக்களை கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இந்த வரி எல்லாம் நீங்க, இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். சும்மா வந்தா வேடிக்கை பார்த்துன்னு போயிடாதீங்க. 5 லட்சம் கோடி சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணுங்க. இது உங்களுடைய அரசாங்கம். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம். அந்த அரசாங்கம் எப்படி செயல்படும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே 2021 வரை 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டு இருக்குது. காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக, திமுக, இப்படி பல ஆட்சிகள் செய்து 2021 தமிழ்நாட்டுடைய கடன் 4,86,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து 2021 இப்ப 2026 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன். அத்தனையும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. இப்படி கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா?